ஏன்டா லூசு போயில, ஏன்டா லூசு தரமா பேசுற? நீ தான்டா மூளையை கழட்டி வச்சுட்டு பேசுற. உடம்பு இருக்கிற அளவுக்கு உனக்கு மூளையே இல்லையே. யார் இப்ப விஜயோடைய மனைவி திட்டுனா? நீ சொல்லுவா அப்போ. ஒரு வீடியோ நீ காட்டிடுறா ராஜாபுரன், நீ சொல்றா பார்க்கலாம். இந்த விஷயத்துல விஜயவருக்கும் அவருடைய மனைவிக்கும் இடையான விவாதத்து பிரச்சனை இல்ல. விஜயோடைய ரசிகர்கள் ஆதரவாளர்கள் எல்லாருமே விஜயோடைய மனைவி ஏன் வந்து பாத்தீங்கன்னா விவாதத்து கேட்டாங்க, ஏன் வழக்கு தொடுத்தாங்கன்னு யாரும் கேட்கல. அவங்க எல்லாரும் வைக்கிற ஒரே ஒரு கேள்வி, இந்த நேரத்துல ஏன் வந்து பாத்தீங்கன்னா வழக்கு தொடுத்தீங்க? 2021 உங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கரெக்டா 2 மாசம் தான் தேர்தலுக்கு இருக்கு, அவர் முதலமைச்சர் வேட்பாளர் நிற்கக்கூடிய இந்த நேரத்துல கரெக்டா இந்த சமயத்துல வழக்கு கொடுத்துருக்கீங்களே ஏன் அப்படிங்கிற ஒரே ஒரு கேள்வி தான் அவங்க மேல இருக்க தவிர, மத்தபடி அவங்க மனைவியை யாருமே தவறா விமர்சிக்கல. அவங்க மனைவி பக்கம் நியாயம் இருக்குங்கிறத யாரும் மறுக்கல. எந்த ஒரு கணவன் மனைவிக்கிடையும் இந்த பிரச்சனை வந்துச்சுன்னா ஏற்றுக்கொள்ள முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த நேரத்துல அவர் வந்து பொதுவாக்கி வந்த உடனே அவரை இந்த அளவுக்கு அடிக்கிறாங்களே, எல்லா விஷயத்திலும் சேர்ந்து அடிக்கிறாங்க தான் தவிர விஜய் ஒரு மனைவி இந்த விஷயத்துல வச்சு எல்லாரும் அவதூறுவா யாருமே விமர்சிக்கல. நல்லா புரிஞ்சுக்கணும். ஏதோ உங்களுக்கு மட்டும் தான் அறிவு இருக்கு, நீங்க மட்டும் தான் புத்திசாலி, நாம் தமிழுக்கு சப்போர்ட் பண்றோம் மட்டும் தான் அறிவாளியா இருக்கா, மத்த விஜயவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாரும் பார்த்தீங்கன்னா தற்கூரி, அவங்க பத்தி ரசிகர் முதல்ல போறான். நான் வந்து விஜயவர்கள் என்ன பண்ணாலும் சரின்னு சொல்லக்கூடிய ஒரு குரூப் கூட்டம் இருக்கு, அதை நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. எப்படி நாம் தமிழ் கட்சி கூட பண்ணக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் முட்டு கொடுக்குற கூட்டம் இருக்கும், அதே ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கூட்டம் இருக்கு. ஆனா இங்க நான் நம்மள மாதிரி ஒரு தனிப்பட்ட, அதாவது அரசியல்ல இங்க மாற்றவர் நினைக்கக்கூடிய விஜய்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆட்களும் இருக்கும். அவங்களும் இந்த விஷயத்துல பேசணும். ஒட்டுமொத்தமா விஜயவர்களுக்கு இந்த விஷயத்துல ஆதரவு எல்லா தற்குறி முட்டாள் சொல்றது எந்த வகையான கேட்க இல்ல. அதுவும் இந்த விஷயத்துல குறிப்பா எனக்கு தெரிஞ்சு, அதாவது ஒட்டுமொத்தமா விஜயவர்களுக்கு சப்போர்ட் பண்ணவங்க என்ன பண்ணாலும் ஆதரவு கூடியவங்க கூட மேடம் அக்கா அப்படின்னு சொல்லி தான் விஜய் இப்போ கூட விமர்சனம். அதாவது இந்த நேரத்தில் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு தொடுத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த வீடியோலையோ அந்த ஸ்டேட்டஸ்லையோ வந்து போடுறாங்க போஸ்ட்ல, யாருமே அவங்கள விமர்சித்து ஒருத்தம் கூட பேசல. அப்படி இருக்கும்போது எந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ நீ வந்து கலவை சப்போர்ட் பண்ணிட்டே, நீ அதுக்கு பண்ணே இதுக்கு பண்ணேன்னா என்ன நியாயம்?